தைப்பூசம் எதனால கொண்டாடப்படுது, அதோட சிறப்புகள் என்ன சார்? நிகழ்காலத்தில் தைப்பூசத்தினுடைய மகிமையை வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி. பூசம் அப்படிங்கிறது சித்தர்களுக்கு உகந்த நட்சத்திரம். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாருன்னா முருகப்பெருமான் தான். வாழ்க்கையில திருமண தடைகளை நீக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தைப்பூசம். நானும் கடமைக்கு போய் சாமி பார்த்தேன், எல்லோரும் போனேன் அப்படிங்கிற நிகழ்வு அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய முதல் திருவிழா தைப்பூசம். ஆறுமுகமாக முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாகவும் தைப்பூசத்தை பார்க்கிறோம். தைப்பூச திருநாள்ல பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட நம்ம அதிகப்படியாக முக்கியத்துவம் தருவது முருகப்பெருமானுக்கு தான். கடுமையான நோயால் அவஸ்தைப்படக்கூடியவங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அமைப்பு இந்த தைப்பூச திருநாளுடைய விரத அமைப்பு. 7.5 சனி, கண்ட சனி, எந்த சனி பகவானுடைய செயல்கள் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் இருந்தாலும் செயல் இழக்க வைக்கக்கூடிய ஒரே அரும் பெரும் திருவிழா இந்த பூச நட்சத்திரத்தில் புண்ணிய நதிகள்ல நீராடி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கரும வினையும். சிதம்பரத்துல போய் சுவாமி தரிசனம் பண்ணவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்றாங்க. சிவபெருமானுக்கு பிரணவத்தினுடைய அர்த்தத்தினை முருகப்பெருமான் உணர்த்திய நன்னாள். எந்த சூழ்நிலையிலும் முருகான்னு நீங்க உருகி கூப்பிட்டா ஓடோடி வருவான், வரத்தை வாரி கொடுப்பான். தைப்பூசத்தன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மேன்மையை அடைவீங்க அப்படிங்கறதுதான். அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தை மாதம் அப்படின்னாலே முருகர் பக்தர்களுக்கு கோலாகலமான மாதமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வர இருக்குது. இந்த தைப்பூசத்தில் முருகருக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குது, தைப்பூசத்துக்கான விசேஷங்கள் என்னென்ன, இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கணும். நிறைய பேர் நடைபாதையாக பழனிக்கு போவாங்க இல்லையா? ஸோ தைப்பூசத்தன்னைக்கு முருகரை வழிபாடு பண்ணும்பொழுது என்ன மாதிரியான அற்புதமான விஷயங்கள் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு நிகழ்த்துவார் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றலாம். திருவண்ணாமலை சாமுதிரிக லட்சண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், ஆன்மீக இலக்கிய இளம் தென்றல் பாலு ஆனந்த் அவர்கள், ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள், கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகரோட திருப்புகழாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். கந்தன் இருக்க கவலை எதற்கு, குமரன் இருக்க குறை எதற்கு, கடம்பன் இருக்க கஷ்டங்கள் இல்லை என்று முருகா 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 என்று சொல்லி நேயர்கள் அனைவருக்கும் தைப்பூச நல்நாள் வாழ்த்துக்களுடன். நீலங்கொள் மேகத்தின் மகிழ் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கு குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. இந்த திருப்புகழ் அருணகிரிநாதர் தன்னை தலைவியாகவும் முருகப்பெருமானை தலைவனாகவும் நினைத்து பாடியது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் என் கண்முன்னே தோன்றிடனே. சரவணபவாய நம. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம். அந்த மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேளையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமேல் அயன் கையெழுத்தே. சார், முதலாவதாக தைப்பூசம் எதனால கொண்டாடப்படுது, அதோட சிறப்புகள் என்ன சார்? நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்களுடன் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் வணங்கி, பெரிய ஆன்மீக வல்லுநர்கள் நிறைய விஷயங்களையும் அதனுடைய வழிபாட்டு முறைகளும் சொல்ல இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் தைப்பூசத்தினுடைய மகிமையை எடுத்துரைப்பதற்காக வந்திருக்கணும். பொதுவாக ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வு வருடம் நடந்து கொண்டு இருக்கிறது. நானும் கடமைக்கு போய் சாமி பார்த்தேன், எல்லோரும் போனேன் அப்படிங்கிற நிகழ்வு அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய முதல் திருவிழா தைப்பூசம். தாயினுடைய கருணையை உகர்த்தக்கூடிய மகத்தான ஒரு திருவிழா தைப்பூசம். ஏன்னா கந்தன் வேல் வாங்கிய நிகழ்வு தைப்பூசம். வேலுண்டு வினையில்லை என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேலை கொடுத்தவள் பராசக்தி. அப்போது உடலில் சக்தி தேவை, தன் மகனாக இருந்தாலும் என்பதை உணர்த்தக்கூடியதும், தன் மகனுக்கும் வெல்லக்கூடிய அமைப்பையும் ஆசீர்வாதமும் அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வும் தைப்பூசத்தின் சிறப்பான ஒரு விஷயம். அது இப்பேற்பட்ட அந்த தைப்பூசம் முருகனுடைய விஷயத்தில் சார் வேல் வாங்கினா மட்டும் போதுமா, இந்த வேல் வாங்கின நிகழ்வை மட்டும் வச்சு தைப்பூசமாக கொண்டாட முடியுமா அப்படின்னா, இப்போது யதார்த்தமான கேள்வி எல்லாத்துக்கும் ஏறும். சார் நிறைய கூட்டம் வருது, நிறைய விரதங்கள் அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது, இருந்தும் தைப்பூசத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது பூஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம்.
சனி பார்த்தால் பால், சனியினுடைய தாக்கம், 7.5 சனி, கண்ட சனி, எந்த சனி பகவானுடைய செயல்கள் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் இருந்தாலும் செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரே பெரும் திருவிழா என் கந்தன் திருவிழா ஆகிய தைப்பூசம். அப்போது என்ன அப்படின்னா, சனியினால் பாதிக்கப்பட்டவங்களும் சனியினால் பாதிக்கப்படுறவங்களும் சனியினால் பாதிக்கப்பட போகிறவங்களும் அச்சம் கொள்ளேல் என் ஐயன் முருகன் இருக்கும் பொழுது என்பதை உணர்த்தக்கூடிய விஷயம். இரண்டாவதாக மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த கார் ஃபெஸ்டிவல் அப்படிம்போம். நம்மளாம் கார் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கார் ஃபெஸ்டிவல். ஆனந்தாழ்வார் என்ன வித்தியாசமாக சொல்கிறான்னு நினைக்கலாம். இன்றைக்கும் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அந்த தேர் திருவிழாவில் கார் ஃபெஸ்டிவல்னே போடுவாங்க. அது மீண்டும் சொல்கிறேன், அரிய பெரிய விஷயங்களும் மந்திரங்களையும் அடுத்து வரக்கூடிய வல்லுநர்கள் சொல்ல இருக்கும் பொழுது யதார்த்தத்தையே உங்களுக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நான் கார் ஃபெஸ்டிவல், ராஜாதி ராஜா ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க ராஜ கம்பீர என்று சொல்வதற்கிடங்க ஆண்டி கோலம் ராஜாங்க கோலம் இருக்கக்கூடிய என் ராஜன், அந்த செங்கோலை சூடியக்கூடியவன், வெற்றி வாகை சூடிக்கொண்டு அன்றைய தினம் இந்த கார்னு சொல்லக்கூடிய தேர் வீதி உலா வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்தக்கூடியது இந்த தைப்பூசம். இதற்கும் மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு? முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேர் இழுத்தவன் எல்லாம் தெருவாய் போனதில்லை என்று சொல்வதற்கு கேள்விப்பட்டிருப்போம். அப்போ தேரில் ஒரு வகை வைப்ரேஷன் இருக்குங்கிறத விஞ்ஞானங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட நிகழ்வில் இந்த கார் ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய தேர் திருவிழா கலந்துக்கும் பொழுது மனிதனுடைய ஆற்றலை பன்மடங்காக பெருக்கக்கூடிய நிகழ்வு என் முருகனும் இந்த தேர் திருவிழாவும் நடத்தக்கூடிய வைபவம் தைப்பூசமும். அதற்கு அடுத்ததாக காவடி திருவிழா கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து வரக்கூடிய ஒரு சிகரப்பு நிகழ்வுகளை காவடியை பற்றி எடுத்து சொல்ல இருக்கிறேன். தைப்பூசத்தை மனதார வணங்குவது மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய முருகன் நம்ம அனைவருக்கும், இதை பார்க்காதவங்களுக்கும் சென்று சேர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்கள். அனைவருக்கும் கந்தனுடைய அருள் கடம்பனுடைய அருள் நிறைந்திருக்கட்டும். தைப்பூச நாளில் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் என்ன சார்? ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்கள். முருகனுக்கும் தைப்பூச நன்னாளுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பழனிமலைக்கு வந்து நின்ற நன்னாள் தைப்பூச நன்னாள். முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகிறார். இந்த 6 பேர் வளர்த்து எடுக்கக்கூடிய உருவம் அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி, ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று சொல்வதைப் போல 6 முகமாக முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாகவும் தைப்பூசத்தை பார்க்கிறோம். 6 பிள்ளைகளாக இருந்த முருகப்பெருமானை அன்னை பராசக்தி ஆலிங்கனம் செய்ய ஒரே உருவமாக 6 முகங்களோடு முருகப்பெருமான் காட்சியளித்த நன்னாள் தைப்பூசம்தான். அது மட்டும் இல்லாமல் அன்னை தன் பராக்கிரமத்தால் கொடுக்கப்பட்ட சக்தி வேலை முருகப்பெருமான் வாங்கிய நன்னாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தைப்பூசத்தில் தான். இந்த வேல் அப்படின்னு சொன்னாலே முருகனுடைய வழிபாட்டிலிருந்து பிரிக்கவே முடியாத ஒரு ஞான ஆயுதம். அந்த ஞான ஆயுதத்தை முருகப்பெருமான் பெற்ற திருநாள் தைப்பூச நன்னாள். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரமகளாக இருக்கக்கூடிய வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்தது இந்த தைப்பூச நன்னாளில்தான் அப்படின்னு கருதப்படுது. ஓதிமலை மாதிரியான திருத்தலங்களில் அன்றுதான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கு பிரணவத்தினுடைய அர்த்தத்தினை முருகப்பெருமான் உணர்த்திய நன்னாள். தகப்பன் சுவாமியாக முருகனை நாம் கொண்டாடுகிறோமே, அந்த முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்த திருநாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச நன்னாள் தான். இதில் இன்னொரு சிறப்பு, இச்சையோடு ஞானம் சேரக்கூடிய நன்னாளாகவும் இந்த தைப்பூச நன்னாள் விளங்குகிறது அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய அடியார்களாக ரொம்ப முக்கியமான அடியார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்போரில் இருக்கக்கூடிய முருகன் மீது சந்நிதி முறைப்பாடி இருக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகளாக இருக்கட்டும், அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி என்று சொன்ன வள்ளற்பெருமானாக இருக்கட்டும், இருவரும் சிறப்பு நிலை எய்தியது இந்த தைப்பூச நன்னாளில்தான். ஆக முருகனையும் தைப்பூச திருநாளையும் பிரித்தல் அப்படிங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லலாம்.
மேம், தைப்பூச நாளில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன? வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடாச்சாரியா உருவை ரேவதி. நமது அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தைப்பூசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம். தைப்பூசம் அப்படிங்கிறதே உத்தராயண காலம், இறைவனுக்கு உகந்த காலம் தான் உத்தராயண காலம். அந்த உத்தராயண காலம் பிறந்தன வரக்கூடிய தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்தது தான் நம்ம தைப்பூசமாக வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் எல்லாத்துக்கும் நினைவுக்கு வருவார் இல்லையா? பூசம் அப்படிங்கிறது சித்தர்களுக்கு உகந்த நட்சத்திரம். அப்போ சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்முடைய முருகப்பெருமானுக்கு இருக்குது. பெரும்பாலும் பாருங்கள், எந்த முருகன் ஸ்தலத்திலையுமே ஒரு சித்தபெருமான் இருப்பார். நம்முடைய பழனிமலை எடுத்துட்டா போகர் இருப்பார், திருச்செந்தூர் எடுத்தோம்னா மூவர் சமாதி, மருதமலை எடுத்துட்டோம்னா பாம்பாட்டி சித்தர்னு சித்தர்களோடு தொடர்புடையவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். அடுத்ததான் இந்த பூச நட்சத்திரத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய காந்திமதி தாயார் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தவம் செஞ்சுட்டு இருந்தப்போ சிவபெருமான் தோன்றி அவங்களுக்கு காட்சி கொடுத்தது இந்த தைப்பூச திருநாளில் தான். இந்த உலகம் உருவான திருநாள் அப்படிங்கிறதும் இந்த தைப்பூச திருநாளில் தான். அதே போல் வள்ளலார் அவர்கள் அப்படிங்கிறவர் ஜீவகாருண்யம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஜோதியோடு ஐக்கியமான திருநாளும் இந்த தைப்பூச திருநாள் தான். இப்படி தைப்பூச திருநாளில் பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட நம்ம அதிகப்படியாக முக்கியத்துவம் தருவது முருகப்பெருமானுக்கு தான். ஜோதிடம் சார்ந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தைப்பூச திருநாளில் சந்திரன் பூச நட்சத்திரத்தோடவே இணைந்திருப்பார், சூரிய பகவானும் பூசத்தை பார்ப்பார். இதில் மறைமுகமான சூட்சுமம் என்ன அப்படின்னா, பூசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம், நம்முடைய கர்மாவை கொடுக்கக்கூடியவர். இங்கே சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு பூசத்தை பார்க்குது. அப்போ தாயாலும் தந்தையாலும் கொடுக்கப்பட்ட கர்மாங்கிறது அங்கே சொல்லுது. அந்த பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றார். எத்தனை பூசம் வந்தாலும் தைப்பூச விசேஷம். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் புண்ணிய நதிகளில் நீராடி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கரும வினையும் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறதும், செய்வினை கோளர்கள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க. தைப்பூச நாளன்று புண்ணிய நதிகளை நீராடி இறைவனை வழிபாடு செய்து விட்டு நீங்கள் திரும்புங்க. திரும்பிய மாத்திரத்தில் உங்களுக்கான செய்வினை கோளாறோ எப்படிப்பட்ட திருஷ்டிகள் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உடனடியாக கொடுப்பார். ஏன் உடனடியாக கொடுப்பார்னு சொல்கிறேன்? எல்லாருக்கும் 2 கை 2 கால் இல்லையா? நம்ம முருகப்பெருமானுக்கு 12 கரங்களும் 12 கால்களும். பக்தம் கூப்பிட்டா ஓடி வரக்கு 2 கால் பத்தாது இல்லையா அவருக்கு? அதனால 12 கால்களை வச்சுட்டு தயாராக இருக்கார். என் பக்தனுடைய குரல் கேட்டால் ஓடோடி வந்து செய்யணும் அப்படிங்கிறக்காக முருகப்பெருமான் தயாராக இருக்கிறார். அதனால தான் தகப்பனுக்கே பாடம் கற்பித்த தகப்பன் சாமியாகவும் இருக்கிறார். அதனால முருகப்பெருமான் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. தைப்பூசம் அப்படின்னாலே அதில் முருகப்பெருமானுக்கு தான் முழுமையான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். முருகப்பெருமான் ஏன் உடனடியாக தீர்வு தருவார் அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமானுக்கு 12 கரங்கள், பக்தனுக்கு அருள் பாலிக்கிறதுக்காகவே 12 கரங்களை கொடுத்துருக்கார். ஆனால் பாதம் மட்டும் 2 பாதங்கள் தான். 12 பாதங்கள் இருந்துச்சுன்னா பக்தன் எந்த பாதத்தை பிடிக்கிறதுன்னு தவிச்சு போயிடுவா இல்லையா? அதனால பக்தனுக்காக 2 பாதங்களை கொடுத்து, 2 பாதத்தை நீ பற்றிக்கொள், உனக்கு 12 கரங்களால் நான் வரத்தை வாரி வழங்குகிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் அழகாக அங்கே சொல்கின்றார். அதனால எந்த சூழ்நிலையிலும் முருகான்னு நீங்க உருகி கூப்பிட்டா ஓடோடி வருவான், வரத்தை வாரி கொடுப்பான். தைப்பூசத்துல முருகப்பெருமானோட வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? தைப்பூச திருநாளின் முருகப்பெருமானுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது முருகா அப்படின்னாவே அதில் பலவிதமான பன்மைகள் உண்டு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். மூன்னா முகுந்தன், எல்லாருக்குமே தெரியும். முதல்ல பாருங்க, மூவை ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல முருகன் வந்தால் காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் தான் எதுனாலும். அதே மாதிரி அடுத்தது ரூ அப்படின்னா ருத்ரன், தீமைகளை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜென்ம கர்மாவை மட்டும் அழிக்கக்கூடியவர் முருகன் அல்ல, வாழுகின்ற காலத்திலேயே தீய எண்ணங்களை அழிப்பவன். அதனால தான் முருகனுக்கு அந்த ரூ அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கா என்பது கமலோத்பவன் என்று அர்த்தம், அதாவது உருவாக்கக்கூடிய பிரம்மாவனுடைய தத்துவத்தை குறிக்கக்கூடியது கா. அதனால தான் முருகனுக்கு எல்லா பன்மையான ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த முருகா அப்படிங்கிற நாமம் தான். முருகா எனும் நாமங்கள்னு அருணகிரிநாதர் சொன்னது அந்த பன்மை பொருளுக்கு காரணம் இதுதான். ஏன்னா சிவபெருமான் வந்தால் சக்தி தேவி தானாக வரப்போகிறாங்க, பிரம்மா வந்தால் சரஸ்வதி தானாக வரப்போகிறாங்க, அதே மாதிரி பெருமாள் வந்தார்னாக்கா லக்ஷ்மி தேவி தானா வருவாங்க அப்படிங்கிறதனுடைய தத்துவம் இந்த முருகா எனும் நாமங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய சிறப்புகள் தைப்பூசத்துக்கு இருக்கலாம், ஆனால் முக்கியத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா,
அப்போ முக்கியத்துவம் என்ன? வாழ்க்கையில திருமண தடைகளை நீக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தைப்பூசம் விளங்குகிறது. அதனை அடுத்து கடுமையான நோயால் அவஸ்தைப்படக்கூடியவங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அமைப்பு இந்த தைப்பூச திருநாளுடைய விரத அமைப்பு நிச்சயமாக அவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இதுல அம்பாள் கிட்டேருந்து முருகப்பெருமான் வேலை வாங்குறாரு. ஆனால் அம்பாளுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம இதில் பார்க்கணும் இல்லையா? கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருப்பார், வாரண பொருத மார்பும் வரையனை அடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுரிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையால் திரும்பி போனான் அப்படிம்பார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பு, அதாவது ராமருடைய கையில் இருக்கிற அம்பு யார் கொடுத்தது? காளி தேவி, சக்தி தேவி கொடுத்த அம்பு தான் ராமருடைய கையில் இருக்கக்கூடியது. ஆனால் சங்கரன்னா சிவபெருமான் கொடுத்த வாளையே கீழே போடக்கூடிய வல்லமை பராசக்தி கொடுத்த அம்பிற்கு உண்டு அப்படிங்கிறத இந்த தத்துவத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பார்வதி தேவியே வேளாக மாறி முருகப்பெருமான்கிட்ட கொடுக்கக்கூடிய நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை காட்சியளித்த தினம் அன்ற தைப்பூசை தினம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். அதே மாதிரி சிதம்பரத்தில் தரிசனம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தரிசனம் கண்டவருக்கு மறுஜனனம் இல்லை. அதாவது சிதம்பரத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்றாங்க. தரிசனம் கண்டவருக்கு மறுஜன்னம் இல்லை, வரிசையுடன் அம்பளவன் வாழ்கின்ற தில்லை, இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பமுறு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி, பரவி வரும் அவனருகில் அனிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம் பலத்தை வனம் சுற்றி, சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னனது நீ என்ற படியாகும் போதம், அற்புத மிருதங்கம் அது தாளம் ஒரு கீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அள்ளும் பகல் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி, அரஹர என்றமர்ந்த வானவரை ஓட்டி, தில்லைவாழ் அந்தணர்கள் கையெடுத்து கூப்பி, சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி, நல்ல திரு சாந்துனையே அம்பிகையை போற்றி, குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபால கிருஷ்ணர் தொழும் நடராஜமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் நித்தமும் சிவபெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் சிதம்பரமாக சொல்லப்படுது. அப்பேற்பட்ட இடத்துல ஆனந்த தாண்டவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் தைப்பூசம். இதெல்லாம் தான் முக்கியத்துவம். அப்ப திருமண தடையை விளக்கக்கூடியது. ஏன் திருமண தடையை விளக்குறாங்க? வள்ளி தாயார திருமணம் செய்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூசத்தை நாம கருதுறோம். அப்போ திருமண தடை இருக்கிறவங்களும் நோய் நொடியால் அவஸ்தைப்படக்கூடியவங்களும் நிச்சயமாக அன்ற தைப்பூசத்தன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மேன்மையை அடைவீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமா இதில் சொல்லப்படுது. அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.